சேலம், நெல்லை, கடலூரில் மாபெரும் நூலகங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டம். சேலத்தில் பாரதிதாசன் பெயரிலும், நெல்லையில் காயிதே மில்லத் பெயரிலும், கடலூரில் அஞ்சலை அம்மாள் பெயரிலும் நூலகம் அமைக்க டெண்டர். இரண்டு நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார் ஆளுநர் RN ரவி. முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். திமுகவை அழிக்கலாம், ஒழிக்கலாம் என சிலர் கனவு காண்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என திமுக பிரமுகர் திருமண விழாவில் பேச்சு. இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம். தமிழகத்தில் SIR பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். வாக்காளர் திருத்த பட்டியல் பணியின் போது வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்தால் அவர்களது வாக்குரிமை பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அதிலும் SIR என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அந்த பணி நடைபெற இருக்கிறது என்பது, நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரையில் அது நடைபெற இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் வேலைக்கு போய்விட்டால், ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டால், வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும். அது தேர்தல் நேரத்தில் எவ்வளவு நெருக்கடியெல்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே குறிப்பாக ஏழை எளியவர்கள், உழைப்பாளர்கள், கிராம மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த அறிவிப்பை ரத்து செய்யக்கோரி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். 11ஆம் தேதி விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு மாறாக இரட்டை வாக்குகள் பெற திமுக முயற்சிப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக புகார். SIR பணியில் திமுகவினரின் தலையீடு அதிகளவில் உள்ளதாகவும் அதிமுக MP இன்பதுரை குற்றச்சாட்டு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து கொண்டு இன்னொரு பக்கம் அவர்களே குளறுபடியில் ஈடுபடுறாங்க, தில்லுமுள்ளில் ஈடுபடுறாங்க. அந்த வாக்காளர் படிவத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட BLOக்கள் என்று சொல்லப்படுகிற அதிகாரி தான் கொண்டு கொடுக்கணும்னு பலமுறை சொல்லியாச்சு. எலெக்ஷன் கமிஷனும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு திமுக MP கனிமொழி கடும் கண்டனம். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மத்திய பாஜக அரசு ஜனநாயகத்தை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த SIR. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டு பல பிரச்சனைகளை, வாக்காளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவை இருகூர் பகுதியில் காரில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பெண் தான் கடத்தப்படவில்லை என கூறி வீடியோ வெளியீடு. தனக்கும் கணவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும், காரில் இருந்தபோது என்னை கணவர் அடித்தார், நானும் அவரை அடித்தேன் என விளக்கமளிக்கும் வீடியோ வெளியிட்ட போலீசார். எனக்கு முடியலன்னு, சரி வா உங்களோட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்ணுறேன், இந்த ஒரு ஓட்டரை கூட்டிகிட்டு போகிறேன், சினிமா கூட்டிகிட்டு போய் ஒரு சாதாரண மேட்ரு தான். நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இப்போ அவர் சொன்னோன்னா அப்படியா இப்படியே பேசிட்டு எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு வராது, சந்தோஷம் வச்சுக்காதுன்னு சொல்லி நான் கீழே அங்கே பார்த்தேன். அதுக்குள்ளே பையனும் அவர் என்ன பண்ணார், கீழே இறங்கி நீ வீட்டுக்கு போனேன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி நீ முதல்ல வா உள்ள, என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அவர் ஒரு அடி அடித்தார்.
நான் திருப்பி ஒன்று வச்சேன், நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் ஐயோ இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்கன்னு கத்துனேன். இதுதான் நடந்துச்சுங்க சார். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் பேசாமல். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களான முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட 14 பேர் அதிமுகவிலிருந்து நீக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை. அதிமுகவிலிருந்து தனது ஆதரவாளர்களை நீக்கி பலவீனப்படுத்தினால் இபிஎஸும் பலவீனப்பட்டு விடுவார். ஒவ்வொருவரையும் நீக்கினால் கட்சி தேய்ந்து அமாவாசையாக மாறும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆவேசம். அதிமுகவை ஒன்றிணைக்க கூறியதே பாஜக தலைமைதான். பாஜக தலைமை அழைத்ததன் பேரில் டெல்லி சென்றதாக செங்கோட்டையன் விளக்கம். ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது நாடறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. செங்கோட்டையன் விவகாரத்தில் பின்னணியில் திமுக உள்ளதோ என்ற சந்தேகம் உள்ளது. செங்கோட்டையன் பாஜகவில் யாரை பார்த்தார், என்ன பேசினார் என தெளிவாக தகவல் இல்லை எனவும் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அண்ணன் செங்கோட்டையன் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை கோரும் இபிஎஸ் கோடநாடு கொலை விவகாரத்தில் கேட்காதது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இதுவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் சிபிஐ, எதற்கெடுத்தாலும் சிபிஐ. ஆனால் நம்மை வாழ வைத்த, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பழனிசாமியின் குடும்ப உறுப்பினர்கள்தான் அதிமுகவை வழிநடத்துகிறார்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இந்த அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி, உங்களுக்கு தெரியும், கால் உழுகிறது போறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் நேசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. நான் சொல்லவே வேண்டியதில்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே பாஜக தலைவர்களின் விரும்புகிறார்கள். தனிப்பட்ட ஒருவரின் விருப்பு வெறுப்பால் ஒற்றுமை முயற்சி தடைபட்டுள்ளதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பேட்டி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. திரைப்புகழை கொண்டு சிலர் மாய பிம்பத்தை உருவாக்குகின்றனர். தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. புதிய கட்சிகளும் உருவாகி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வெளியிலே மக்களை சந்திப்பதில்லை, மக்களோடு நேரடியாக தொடர்பு இல்லை,
ஏதோ சினிமாவில் நடித்தார்கள். அந்த சினிமாவில் நடித்து வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி விட்டதைப் போல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களும் தேர்தல் களத்தில் வருகிறார். இரண்டாயிரத்து 11 தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு ஓபிஎஸ் பொய் சொன்னதே காரணம் என வைகோ குற்றச்சாட்டு. அதன் பலனை தற்போது அனுபவித்து வருவதாக விமர்சனம். தாயத்துக்கு வந்தேன், போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் போய் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் யாரும் செய்யாத பித்தலாட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் செய்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சாடல். அரசியல் செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் கூறிய நிலையில் விஜய் வாய்க்கு வந்தபடி பேசி வருவதாக காட்டம். ஓடி வந்துட்டு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸ்க்கு வந்துட்டு அது பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கிறேன், எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய்தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு ஓபிஎஸ் பொய் சொன்னதே காரணம் என வைகோ முன்வைத்த குற்றச்சாட்டு. ஜெயலலிதா சொன்னதையே செய்து வந்தேன், 14 ஆண்டுகளுக்கு பின் வைகோ இதை கூறுவது ஏன் எனவும் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஐந்து ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன். அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன், செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். 2011 நடந்த அந்த பேச்சு இன்று கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அதை இப்பொழுது பேச வேண்டிய நிலை ஏன் அண்ணன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இந்திய ஹாக்கி வரலாற்றில் தமிழ்நாட்டிற்கு முக்கிய பங்கு. டெல்லியில் நடைபெற்ற இந்திய ஹாக்கி அணியின் 100 விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. வன்முறையை தூண்டும் கருத்து தொடர்பாக தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ரத்து செய்ய கோரிய வழக்கு. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவதில் கால தாமதம் செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் மாளிகை விளக்கம். 2025 அக்டோபர் 31 வரை பெறப்பட்ட மொத்த மசோதாக்களில் 81 விழுக்காடு மசோதாக்களுக்கு ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை தண்டையார்பேட்டையில் குப்பை லாரி ஏறி இறங்கியதில் 8 வயது சிறுமி பரிதாப பலி. குப்பை லாரி ஓட்டுநரை அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மக்கள்.
டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மனுக்கு பதிலளிக்க உத்தரவு. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சட்டவிரோத குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு. ட்ரோன் மூலம் அளவீடு செய்யும் பணி முடிந்த நிலையில் அறிக்கை எங்கே என்றும் அறிக்கையை தாக்கல் செய்ய கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. டிசம்பர் மாத இறுதிக்குள் வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை தொடங்க உள்ளதாக தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 13ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து 2000 கன அடி நீர் வெளியேற்றம். அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு. டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்ற வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா. சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. வந்தே மாதரம் பாடலின் 150 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி மில்லியன் கணக்கான நாட்டு மக்களை புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலால் நிரப்பும். இந்த நாள் இந்திய வரலாற்றில் சிறப்புமிக்க நாள் எனவும் பிரதமர் மோடி பேச்சு. பாட்னாவில் பாஜக மாநில அலுவலகத்தில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பாஜக தலைவர்களுடன் உறுதிமொழி ஏற்பு. சென்னை கமலாலயத்தில் தமிழக பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம். பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் பங்கேற்பு. கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் சிறுமியை சுற்றி வளைத்து துரத்தி கடித்து குதறிய தெரு நாய்கள். நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடை குறித்து புகார் அளிக்க பிரத்யேக நெடுஞ்சாலை ரோந்து குழு அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தெருநாய்கள் நுழைவதை தடுக்க தேவையான அளவு வேலி அமைத்து வளாகங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என உறுதி செய்யவும் ஆணை. சாலைகளிலும் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் சுற்றித் திரியும் கால்நடைகளை காப்பகங்களில் அடைக்க வேண்டும். அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லி மற்றும் பீகார் என 2 மாநிலங்களிலும் பாஜக உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். ஆம் ஆத்மி டெல்லி மாநில தலைவர் சௌரப் பரத்வாஜ் குற்றச்சாட்டு. அடுத்த ஆண்டு இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிரதமர் மோடியை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக தகவல். நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் அநாகரிகமாக கேள்வி கேட்டதற்கு நடிகர் சங்கம் கடும் கண்டனம். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு சில வக்கிரமான நபர்கள் நடிகைகளை ஏளனமாக கேள்வி கேட்பது வருத்தம் அளிக்கிறது என நாசர் அறிக்கை.
யூடியூப் சேனல் ஆரம்பித்தால் பத்திரிகையாளர் ஆகிவிடலாம் என ஏராளமானோர் எண்ணுகின்றனர். திரைத்துறையினர் பற்றி அவதூறுகளை ஆபாசமாக பரப்பும் மோசமான நிலை நிலவி வருவதாக நடிகர் சங்க தலைவர் நாசர் குற்றச்சாட்டு. மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகிறது சேரனின் ஆட்டோகிராஃப். படத்தின் புதிய ட்ரெய்லரை வெளியிட்ட படக்குழு. நடிகர் கமல்ஹாசனின் நாயகன் திரைப்படம் மறு வெளியீட்டுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. மறு வெளியீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து SRM பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்தின் வழக்கில் உத்தரவு. விஜயின் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் நாளை வெளியாகிறது. தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியீட்டு அறிவிப்பை வெளியிட்ட படக்குழு.